அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மக்கள் தொடர்பாக அசோக்குமார். இங்கே பார்த்தீங்களா, குருவிக்காக கூடு. அது குருவிக்காகவும் இருக்கலாம், இல்லை வேறு சில பறவைகளுக்காக இருக்கலாம், இல்லை அணில் பயன்படுத்தக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம குருவிகளுக்காக அமைக்க கூடாக நினச்சி அதை செஞ்சுருக்கோம். இதை பாருங்கள். இதில் ஒரு சிறு முயற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தண்ணி கேன் போடுற இடத்துல ஒரு ரெடிமேட் ஷோரூமு அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிட்டு துணி இருக்கும் இல்லைங்களா, இந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா துணி சுற்றி இருப்பாங்க ஃபுல்லாக. இது விற்பனையான பிறகு இதை தூக்கி போட்டுறாங்க. இதுலேயும் சில சில அட்டைகள் விற்பனைக்கு, அதாவது எடைக்கு மறுசுழற்சிக்கு எடுக்க மாட்டாங்களாம். அப்படி மறுசுழற்சிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அட்டை, எடைக்கு எடுக்க மாட்டோம்னு சொல்கிற அட்டையானது தான் இந்த இது. எனக்கு இதை பார்த்தீங்கன்னா பரிசு அட்டை செய்வாங்க அப்படின்னா அதுக்கு சமமாக இருக்குது. அதை எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஏன் அதில் நம்ம பறவைகளுக்கு கூடு செய்யக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த நல்ல உள்ளங்கள்கிட்ட இருந்து இதை கேட்டு வாங்கிட்டு வந்தோம். அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சியாக இந்த கூண்டை செஞ்சு பார்த்தோம். முதல் கூடு நம்ம செஞ்சதுலேயே நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த முயற்சியாக அடுத்தடுத்த கூடு செய்கிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், அந்த அட்டையை தான் அளவெடுத்து வெட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். இது இந்த கூடுகள் அந்த உள்ள நுழைவாயில் வைக்கிறதுக்கான மட்டம். அதுவுமே பாருங்க, இப்படி அனைத்து திசைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாகமாக வெட்டி வச்சுருக்கோம். இதை இனிமேல் ஃபுல்லாக ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா நமக்கான இந்த கூடு நமக்கு கிடைக்கும்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2வது முறை நம்ம செஞ்ச கூடு. முதல் கூடு, 2வது கூடு சிறப்பாக செஞ்சுருக்கோம். அடுத்து மேலும் எப்படி செய்யலான்றதை வந்து பார்ப்போம். விரைவில் இது வந்து மரங்களில் கட்டி வைக்கப்படும்.